ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கு ஒரு சூப்பரான அறிவிப்பு வெளியேறிருக்கு. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது டிஎன்பிஎஸ்சியோட புதிய சேர்மேனாக 23/8/2024 இன்றைக்கி எஸ்கே பிரபாகர் ஐஏஎஸ் அவர்கள் இன்றைக்கி பார்த்தா பொறுப்பேற்றிருக்காரு. ஸோ இன்றைக்கி பார்த்தா செய்தியாளர்கிட்ட அவர் பார்த்தா பேசியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்றத இப்போ நம்ம முழுமையாக பார்த்துடலாம். ஓகே, தமிழ்நாட்டில் உள்ள பல லட்சம் மாணவர்கள் அரசு தேர்வுகளில் சேர வேண்டும் என்ற கனவுடன் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு மிகுந்த அக்கறையுடன் தயார் செய்து படித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாணவர்கள் தேர்வுகளை நல்லபடியாக எழுதும் வகையில் அரசு பணியாளர் தேர்வாணையம் ஒரு கால அட்டவணையை தயார் செய்து தேர்வுகளை நடத்தி வருகிறது. இந்த தேர்வுகள் திறமையாகவும் நேர்மையாகவும் நடத்தப்படும் என்பதை தலைவராக நான் உறுதி செய்வேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படும் தேர்வுகள் மட்டுமல்லாமல் பிற தேர்வுகளையும் மாணவர்கள் எழுதி வருகின்றன. இரு தேர்வு தேதிகளும் ஒரே நாளில் இல்லாதவாறு ஒருங்கிணைந்து செயல்படுவோம். தமிழ்நாடு அரசு பணியில் சேர வேண்டும் என்ற ஆர்வமுள்ள மாணவருடைய கனவுகள் நிறைவேறும் வகையில் அனைத்து பணிகளையும் மேற்கொள்ளும் அப்படின்ட்டு பார்த்தா தெரிவிச்சிருக்காரு. போட்டித் தேர்வில் எழுதுபவர்களுக்கு தேர்வு முடிவுகள் விரைவில் வந்தால்தான் அந்த பணியில் சேர்வதா அல்லது வேறு முயற்சி எடுப்பதா என்பதை முடிவெடுக்க முடியும். தேர்வு எழுதிய பின்னர் தேர்வு முடிவுகள் வெளியாகும் காலத்தில் உள்ள இடைவெளியை குறைக்க நிச்சயம் பார்த்தா நடவடிக்கை எடுப்போம். தேர்வுகள் குறிப்பிட்ட கால அட்டவணையில் நடப்பதற்கு விரைவில் தேர்வு முடிவுகளை வெளியிடவும் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ அது டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானில் எப்படி இருக்கோ அதேமாதிரி நாங்கள் செயல்படுவோம். ஸோ முக்கியமாக பார்த்தா ரிசல்ட்லாம் அந்த சொல்லியிருக்க டைமுக்குள்ளே வெளியிடாங்க முயற்சிப்போம் அப்படிங்கிற பார்த்தா தெரிவிச்சிருக்காரு. ஸோ அதிகபட்சமாக இந்த மாதிரி கரெக்டாக நடந்தவே எல்லா ப்ராசஸுமே தெளிவாக நடக்கும். ஸோ நோட்டிஃபிகேஷனும் சரி, எக்ஸாமும் சரி, அல்லது ரிசல்ட்டும் சரி, அவங்க சொன்ன தேதிக்கு கரெக்டாக வந்தவே எல்லா ப்ராசஸுமே கரெக்டாக நடக்கும். ஸோ எல்லாமே டிலே தான் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ புதுசாக வந்திருக்காரு, இவராச்சும் அதை மாற்றுவார இடத்தை நம்ம போக போக எதிர்பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் பெரிய புகார்கள் எதுவும் இல்லாமல் தரமான முறையில் தேர்வுகளை நடத்தி வருகிறது. தேர்வு முறைகளை மேம்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகிறோம். டிஎன்பிஎஸ்சி தேர்வு முறைகளை மேம்படுத்துவது தொடர்பாக பலரும் நிறைய ஆலோசனைகள் வழங்கி கொண்டு வருகிறார்கள். அரசு பணியாளர் தேர்வாணையம் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதில் பல ஆண்டுகளாக பல்வேறு முறை முன்னேற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டு நல்ல நிலையில் தற்போது உள்ளது. இதிலும் இன்னும் சிறப்பாக செய்வதற்காக செய்தியாளரிடம் பார்த்தா நிறையா கேட்குறோன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இதான் பார்த்தா இன்றைக்கி பத்திரிகையில் உங்களுக்கு சொல்லியிருக்காரு. ஸோ இன்று முதல்ல பார்த்தா டிஎன்பிஎஸ்சி தலைவராக பார்த்தா சார்ஜ் எடுத்திருக்காரு. இன்று முதல் எப்படி செயல்படுது அப்படின்றத நம்ம போக போக எதிர்பார்க்கலாம். ஸோ நல்லபடியாக நடந்தால் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு அது அவருடைய இன்ஃபர்மேஷனாக சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனே சொல்லலாம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான அப்டேட்ஸ். கண்டிப்பாக நல்ல குட் நியூஸும் சொல்லலாம். ஏன்னா பார்த்தா ஆனுவல் பிளான் இருக்க மாரி உங்களுக்கு ரிசல்ட் எல்லாமே வந்துச்சுனாவே எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக அமையும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.